என் நம்பிக்கார வேற நிக்கிறானே, இவன் இருந்தாலும் கரெக்டா இருக்கான் எல்லாத்துக்கும். தம்பி ஒரு வேலையா போறேன், நீ வரியா? என் பக்கத்து வீட்டுக்காரர் இருக்குல்ல, அவன் விஷயமா ஒரு இடத்துக்கு போறேன், வா வாடா போவோம். 2 hours இல்ல வாடா, இங்க பாடுறா எங்க தெய்வத்தை. நான் தான் சொன்னேன்ல பக்கத்து வீட்டுக்கார பஞ்சாயத்து பண்றா பங்காளின்ட்டு. அதுக்காண்டே நம்ம சாமியார பார்க்க வந்தேன். சாமி வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா? ஐயோ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சத்தியானந்த சாமிடா, இவரு சின்ன சாமியார் இருக்காரு. ஆமா லேட்டஸ்ட் சாமி இல்ல, அவரு ஆண்டவன் கிட்ட நேரடியா பேசுவாரு, அதுக்காண்டி மைக் வச்சிருக்காரு. ரெண்டு பிள்ளைய வந்திருக்கு, இதுகளுக்கு என்ன குறைன்னு தெரியல எனக்கு. சரி சரி செய்வன வைக்கணும். என்னையா உங்களுக்கு செய்வன? ஒண்ணு இல்லப்பா, நம்ம ஒண்ணு விட்டு பங்காளி, என் அப்பன் கூட பிறந்த தம்பி. அவன் இப்ப வந்து என்னன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறான். அதை பார்க்க எனக்கு வந்து உள்ளுக்குள்ள எரியுது, தூக்கம் வரல, நிம்மதி இல்ல, சோறு இறங்கல, தண்ணி இறங்கல. எனக்கு இப்ப அவன் நாசமா போகணும், அதுக்காக செய்வனை வச்சு கொடுப்பீங்களா? எவ்வளவு செலவானாலும் பாத்துக்கிறேன் சாமி. சரி இருங்க, காலையை கேட்டு சொல்றேன். பெரிய உடுக்க சாமியா அவர் பேரு? அதெல்லாம் இல்ல, உடுக்க சாமியா அவர் மான பாத்தியா வளர்த்துருக்காரு. அங்க பாடுறா குட்டி சட்டை ஆடுறா, செய்வனை வச்சுட்டு வர்றா, நிக்குது பாடுறா. உங்க பங்காளி பக்கத்துல வீடு கட்டு. சரி சாமி, அவனும் உங்களுக்கு செய்வனை வைக்கணும். ஆமா சாமி, அவன் இல்ல சாமி, நான் அவனுக்கு வைக்கணும் சாமி. மாத்தி சொல்லிட்டீங்களே சாமி, வாயில வச்சுக்காக. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? சரிங்க, நான் வச்சு